அமீபா என்றவுடன் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பள்ளி பாடத்திட்டம்தான். அமீபாவின் படம் வரைந்து பாகங்களை விளக்குக என்ற பள்ளி பாடத்தின் கேள்வியை எவரும் மறந்திருக்க முடியாது. கண்ணுக்கே தெரியாத ஒரு செல் உயிரியான அமீபா அப்படி என்ன செய்துவிடும் என்று நினைத்து வந்த நிலையில் உயிர் மீதான பயத்தை ஏகத்துக்கும் விதைத்திருக்கிறது சமீபத்திய சம்பவங்கள். இந்தியா முழுவதும் பல்வேறு நோய் தொற்றுகள் அவ்வப்போது உண்டாகி மக்களை பீதியில் வைத்திருக்கும். டெங்கு, மலேரியா, பன்றிக் காய்ச்சல், பறவை காய்ச்சல், இந்த வரிசையில் தற்பொழுது அமீபா நோய் தொற்றும் பரவி வருகிறது. கேரளாவில் இதுவரை அமீபா தொற்றின் காரணமாக 3 சிறுவர்கள் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. கண்ணூரைச் சேர்ந்த தட்சிணா, மலப்புரத்தைச் சேர்ந்த ஃபட்டுவா ஆகிய சிறுவன் உட்பட 3 பேர் இறந்த நிலையில் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த மற்றொரு சிறுவனுக்கும் நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அரிதிலும் அரிதான இந்த அமீபா நவத்வாரங்கள் வழியே நுழைந்து நேராக மூளையை அடைந்து சிறிது சிறிதாக மூளையை தின்று விடுவதாக கூறப்படுகிறது. நேரடியாக நரம்பு மண்டலத்திற்கு செல்லும் இந்த அமீபாக்கள் மூளை திசுக்களை அழித்து மூளை வீக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அமீபாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 1 முதல் 18 நாட்களுக்குள் இறந்து விடுவதாகவும் இல்லையென்றால் கோமாவுக்கு செல்ல வழிவகுப்பதாகவும் அமெரிக்காவின் CDC அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதில் வேதனை என்னவென்றால் அமீபா தொற்றால் பாதிக்கப்பட்டவர் உயிரிழந்த பிறகே இறப்புக்கான காரணம் கண்டுபிடிக்க முடிகிறது. இந்நிலையில் அமீபா வைரஸ் தாக்குதல் குறித்து விளக்கமளிக்கிறார் தூத்துக்குடியைச் சேர்ந்த நுண்ணுயிர் பிரிவு மருத்துவரான ஜெயமுருகன். இந்த அமீபாவானது ஒரு பாரசைட். இது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இன்டெஸ்டைனில் அமீபா நமக்கு அமீபியாசிஸ் உண்டு பண்ணும். அதே போல இது நீரில் வாழக்கூடியது, நீரிலும் மணலிலும் இருக்கக்கூடியது. இது இந்த அமீபாவானது இந்த ஸ்விம்மிங் பூலிலோ அல்லது குளம் குட்டையிலோ கண்டாமினேட் ஆகி அந்த குளத்தில் அல்லது ஸ்விம்மிங் பூலிலோ ஒருவர் குளிக்கும் போது அவருடைய மூக்கு கிரிபிரிபாம் பிளேட் சொல்லுவோம், அதர் வழியாக மூளைக்கு சென்று மூளையை பாதிக்கக்கூடிய, மூளையை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேரளாவில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சிறுவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சில தகவல்கள் தெரிய வந்தது. அசுத்தமான நீர்நிலைகளில் குளித்த பிறகு சிறுவர்களுக்கு தலைவலி மற்றும் வாந்தி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் மருத்துவர்களின் தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் சிறுவர்கள் உயிரிழந்தனர். ஆகவே நீர்நிலைகளில் அமீபா பரவி வருவதாகவும் இது குழந்தைகளை எளிதில் தாக்குவதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பரவி வரும் இந்த நோய் தொற்று எதிரொலியாக தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். இதனையடுத்து தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் அமீபிக் மெனிங்கோ என்செபலாட்டிஸ் என்னும் மூளையை தின்னும் அமீபா நீர்த்தேக்கங்களில் பரவி வருவதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக குளம், குட்டை போன்ற தேங்கி நிற்கும் நீரில் குளிப்பதை பொதுமக்கள், குறிப்பாக குழந்தைகள் தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். கடுமையான தலைவலி, குமட்டல், கழுத்து அதன் இயல்பை விட கடினத்தன்மையை அடைவது, வாந்தி போன்றவை இதன் முக்கிய அறிகுறிகளாகும். எனவே இந்த அறிகுறிகள் ஏற்பட்டால் சற்றும் தாமதிக்காமல் பொதுமக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது